மழை பிடிக்காத மனிதன், மிஷன் இம்பாசிபிள் மாதிரி அந்த டாம் க்ரூஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா விஜய் ஆண்டனி, அவருக்கு மேலே சரத்குமார், அவருக்கு மேலே சத்யராஜ்னு ஒரு டீம் இருக்கு. இவங்க எந்த நாட்டிலேருந்து செயல்படுறாங்க, என்ன மிஷனுக்காக செயல்படுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த மிஷன்ல ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் ஆண்டனி நீக்கப்படுறாரு. அவர் உயிரோட இருந்தாலும் இருந்துட்டு போறாரு. ஆனா வெளி உலகத்துக்கு தெரியாம அவர் இறந்ததாகவே இருக்கட்டும் தகவல் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. ஆனா அவர் அதுக்காக ஒரு நாயை காப்பாத்துறதும், அந்த நாய்க்கு சொந்தக்காரங்க கிட்ட அந்த நாய் போய் சேர்ந்தோன்னே அந்த ஹீரோயினை லவ் பண்றதுன்னு இருக்கிறத மேல் அதிகாரி பார்த்துட்டு இவர் இதுக்கு மேல சும்மா ஒத்துக்க கூடாதுன்னு அவருக்கும் மேல உள்ள அதிகாரி சத்யராஜ் போட்டு தள்ள திட்டமிடுறாரு. அவங்க திட்டமிட்டபடி போட்டு தள்ளினாங்களா இல்லையா விஜய் ஆண்டனி அப்படிங்கிறதான் மீதி படத்தோட கதை. விஜய் ஆண்டனியுடைய பேக்ட்ராப், அதாவது பேக்ரவுண்டு ஃபுல்லா டீட்டெயிலா காமிச்சிருந்தா படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். அதெல்லாம் எதுவுமே சொல்லாம இவர் ஒரு பக்கம் ரோட்ல இருக்கிறதும், இவருக்கு மேலதிகாரியான சரத்குமார் ஒரு குதிரை வச்சு மெயின்டைன் பண்ற ஒரு இடத்துல இருக்கிறதும், அவருக்கு மேலதிகாரியான சத்யராஜ் டீம் ஹெட்ங்கிறாங்க, அவர் ஒரு ஃபிஷ் அக்வாரியம் மாதிரி இருக்கு, அங்க அவரு பாத்தீங்கன்னா அங்கிருந்து கமெண்ட் சொல்லிட்டு இருக்கிறதும், இதெல்லாம் இவங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், மிகப்பெரிய சீக்ரெட் கோடுன்னு சொல்றதெல்லாம் என்னடான்னு தான் இருக்கு படம் பார்க்கும்போது. ஏன்னா அதுக்கான எந்த ஒரு செயலும் செய்யல. விஜய் ஆண்டனிக்கு கொடுக்குற சொல்ற அந்த பில்டப் படத்துல காமிச்சிருந்தா ஒரு முக்கால்வாசி படத்துல படம் சூப்பரா நின்று இருக்கும். ஆனா எதுவுமே இல்லாம ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல சாதாரணமா நின்று பேசிக்கிட்டு நாங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றது சரியா படத்துக்கு எடுபடல. அதாவது ஒரு நாயை காப்பாத்துறதும் ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதும், ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் செய்யறதும் ஒரு 1/4 மணி நேரம் சீனா வச்சுட்டு மீதி இருக்கிற படத்தை ஒரு 1.25 மணி நேரம் படமும் இதை விஜய் ஆண்டனிக்கு நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியோ இல்ல மிஷன் இம்பாசிபிள் இல்ல டாம் க்ரூஸ் மாதிரியோ அவருக்கு உண்டான கதாபாத்திரத்தை உறுதிப்படுத்தியிருந்தா படம் வேற லெவல்ல நின்று இருக்கும். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு அந்த 1/4 மணி நேரம் சீனையே முழு படமா எடுத்துட்டு மீதி ஒரு 2 நிமிஷத்தை வாய் வார்த்தையா நாங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு மாத்தி ஒரு குதிரை இடத்துல நின்று இருக்கும். அப்புறமா ரோட்ல தனியா விஜய் ஆண்டனி ஒரு பிச்சைக்காரன் படத்துல மாதிரி நின்று இருக்கும். சத்யராஜ் ஒரு மீன் அக்வாரியத்துல நின்று பேசுறது, வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு பில்டப் கொடுக்கறதும், இதெல்லாம் படத்துக்கு எடுபடல. சோ இந்த குறைகள்லாம் நீக்கியிருந்தா படம் ஒரு மெகா ஹிட் ஆயிருக்கும். இப்ப இது பாக்குறதுக்கு என்னடா இது சம்பந்தமே இல்லாம கதாபாத்திரங்கள் இருக்கு, இன்னும் இதுக்கு நடுவில் வில்லன் கேங் ஹீரோயினுக்கு பிரச்சனை கொடுக்குது, அதுக்கு போராடி சம்பந்தம் இல்லாம காப்பாத்துறதும் எதுவுமே படத்தோட கதைக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது. இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் கொஞ்சம். இந்த படம் பார்த்தவங்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. நம்ம சேனல் ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் ராக் ஸ்டார் சந்தோஷ். நன்றி, வணக்கம், பாய்.